குமரியில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு பெண் உட்பட 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே கடையலாமூடு பகுதியில் தனியார் ரப்பர் எஸ்டேட் உள்ளது. இங்கு 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். உயர் சிகிச்சை மருத்துவ வசதி வேண்டி தொழிற்சங்கத்தினர் 2 மாதமாக அங்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே மற்றொரு தொழில் சங்கத்தினர் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு பெண் உட்பட 11 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். முதலாளி என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு இறங்கக்கூடிய தொழிலாளிக்கு சிகிச்சைகள் இருக்காது. ஒன்று வள்ளியம்மாட்சி, அப்புறம் வேலாயமுல்லா மெமோரியல், அப்புறம் நாகர்கோவில் பென்சாம், அப்படி சிகிச்சைகள் தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவளுக்கு பட்டயம் பதிச்சு கொடுக்கல என்றுள்ள குற்றச்சாட்டு சிஐடி தொழிலாளி. வேலை செய்யாதவனுக்கு சிகிச்சை எது? அதான் அவருக்கு குறைச்சி. அது நிறுவனத்துக்கிட்ட கேக்கு வாங்காம அப்பாவியான எங்க தொழிலாளிய இன்னைக்கு கத்தி கடாரி கொண்டு வழியில வாழைக்கிடையில மறைஞ்சிருந்து அடிச்சாங்க. அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த தொழிலாளர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.